பக்கவாதம், ஜவ்வு தேய்மானம், தீராத முதுகுவலி, மூட்டு வலி பிரச்சனைக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணலாம். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு இது மாதிரி நேர ரீல் இது மாதிரி மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விகரஸ் ஸ்ட்ரெச்சிங் ரீல்லாம் ரொம்ப கண்டினியூஸாக பார்க்குறேன். நான் உடனே ஏதோ ஒரு மித் ரிலேட்டடாக வீடியோ போட்டால் இவரனால இதை பற்றி பேசுகிறாரு, அது நொட்டை இது நொட்டைன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு இதை மாதிரி விகரஸாக மசாஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் மட்டும் சொல்லிடுறேன். அது எடுத்துக்காது உங்களுடைய விதம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விகரஸாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ரெஃப்ளெக்ஸ் ஆகும், அதனால் அவங்களுக்கு டைட்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயின் அண்ட் கார்டனிங். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பெயின் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு. அப்போ அந்த நம்மளோட ஓன் பாடி சிஸ்டம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அதை டைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் பேஷனுக்கு எந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்காது, அதே மாதிரி லாக்ஸிட்டியாக ஜாயிண்ட் இருக்கும். அங்கே போய் நம்ம இந்த மாதிரி விகரஸாக ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது மைட் பி ஏதாவது மசில் டியரு, இது மாதிரி லெகமெண்ட் டியரு, இல்லைன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸ்ட்ரோக் பேஷனுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வயசானவங்களுக்கு போன் டென்சிட்டி கம்மியாக இருக்காங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி இருக்கும். அதனால் டப்புன்னு இந்த மாதிரி மூமெண்ட் இது மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான காரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நான் நேரில் பார்த்துருக்கேன், அது ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். பெட்டர் என்ன மாதிரி போகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரோட ஒரு ஸ்லோ அண்ட் ரிதமிக் மூமெண்ட்டு, ஒரு டாஸ்க் ஓரியன்டட், இல்லைன்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்லாம் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வருவாங்க. நான் இதை பண்ண வேணான்னு சொல்லலை, எல்லாமே பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யாரையும் துன்புறுத்தும் நோக்கம் கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றி.